வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்றிலிருந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஐபிஎல் 2024 பொறுத்த வரைக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ட்ரேட் விண்டோ அப்படிங்கிற விஷயம் இன்னும் ஓப்பனாக தான் இருந்துட்டு இருக்கு. ட்ரேட் விண்டோ அப்படிங்கிறத பிசிசிஐ இன்னும் அஃபிஷியலாக க்ளோஸ் பண்ணல. அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரான்ச்சைஸ் அவங்களுக்கு எந்தெந்த பிளேயர் வேணுமோ நம்ம ட்ரேடில் வாங்கிக்கலாம். நேற்று வேறு லெவலில் ட்ரெண்டான ரெண்டு விஷயம். ஒன்று லாக்கி ஃபெர்குசன் ஆர்சிபியிலேருந்து எக்ஸிட் ஆகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும், அதுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முகமது ஷமி ஆர்சிபியில் இணைகிறாரு அப்படிங்கிற விஷயமும் டோட்டலாக வேறு லெவலில் ட்ரெண்டிங்கில் இருந்தது. ஏன்னா எல்லா சோர்ஸ்லேயுமே அது ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ நான் காமிச்ச கிளிப்ஸ்லேயே நீங்கள் வேறு சோர்ஸஸ் தான் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் ஆகிறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட பவுலிங் லைனப். ஆர்சிபியோட பவுலிங் லைனப் எடுத்துட்டிங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் அவங்க ஒரு நல்ல ஒரு பவுலிங் லைனப் தான் அவங்ககிட்ட இருந்தது. ஜஸ்ட் அதில் ஒரு ரீஒர்க் அப்படிங்கிறது தான் நம்ம பண்ணணும்னு நினச்சோம். பட் அவங்க அந்த பேஸ் அட்டாக் பவுலிங் எல்லாத்தையுமே ரிலிங்க்விஷ் பண்ணி விட்டுட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாஸ் ஹேசல்வுட் அந்த மாதிரியான ஸ்டார் பிளேயர்ஸ் இருந்திருந்தாலுமே இப்போ அவங்கள்ட்ட பேஸ் அட்டாக் ஸ்பின் அட்டாக் ரெண்டுலேயுமே வீக்னஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு இடத்த வேறு லெவலில் ஃபில் பண்ணுறதுக்கு இப்போது என்ன நடந்துட்டு இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஷமியோட ட்ரேட் பெரிய அளவில் பேசப்பட்டு வருது. நம்மளுடைய முகமது ஷமி ஆர்சிபியில் இணைய போகிறார் அப்படிங்கிறது. குஜராத் டைட்டன்ஸில் இருந்து நம்மளுடைய முகமது ஷமி ஆர்சிபிக்கு ட்ரேடு வராரு அப்படிங்கிறது முதல் விஷயம். இதில் மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது என்ன அப்படின்னா, முகமது ஷமிக்கு இப்போ இன்ஜூரி. டோட்டலாக அவர் இன்னுமே கம்ப்ளீட்லி ஃபிட் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 1 மந்த் ரீஹாப் டைம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐபிஎல் 2024 அப்படிங்கிறது குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு நம்மளுடைய முகமது ஷமி ஃபுல் ஃபிட்னஸோடு ஆடுவாரா அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் இருக்குது. உடனே இப்போ என்ன ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, குஜராத் டைட்டன்ஸுக்கு ஒரு ஃபுல் ஃபிட்னஸோடு ஆட மாட்டார் அப்படிங்கிறதுனால ஆர்சிபி அந்த இடத்துல நாங்கள் உங்களுக்கு லாக்கி ஃபெர்குசனை கொடுக்குறோம், நீங்கள் எங்களுக்கு முகமது ஷமி கொடுத்துருங்க. டோட்டலாக அவர் இன்ஜுரியில் இருக்கிறதுனால நாங்களே அவரை வாங்கி வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இந்த இடத்துல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இது எந்த அளவுக்கு லாஜிக்லெஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கேட்கும்போதே தெரியும். ஏன்னா லாக்கி ஃபெர்குசன் 2 கோடி அப்படிங்கிற ஒரு பேஸ் ப்ரைஸில் நம்மளுடைய ஆர்சிபிக்கு சோல்டான ஒரு வீரர். அதில் எந்த விதமான டவுட்டும் நமக்கு வேண்டாம். பட் ஆனால் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, பிளேயர் டு பிளேயர் ட்ரேட் மட்டும்தான் சாத்தியம் அப்படிங்கிறதுனால முகமது ஷமி டோட்டலாக நம்மளுடைய இந்தியன் கண்டிஷன், அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரைம் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர். அவரோட இடத்துல நம்ம வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இன்னொரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலரை கொடுத்தா தான் கொடுப்பாங்க. பட் ஆனால் நான் லாக்கி ஃபெர்குசனை கொடுக்குறேன், நீ எனக்கு ஷமியை கொடு அப்படின்னு ட்ரேடே வச்சிருக்க முடியாது. ஏன்னா கொஞ்சம் யோசிச்சா கூட அந்த மாதிரியான ட்ரேட் யாராலையுமே வைக்க முடியாது. இதே மாதிரி தான் புவியின் ஆர்சிபி அப்படிங்கிற ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆச்சு. உங்களுக்கே தெரியும் அந்த விஷயம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இதை ஆர்சிபியோட நேம் வச்சு அஃபீஷியல்ஸே இதை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அப்படின்னு பேர் வச்சு டோட்டலாக ஆர்சிபியோட அஃபீஷியல் நியூஸ் போடுறவங்களே இன்ஸ்டாகிராமில் இதை ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சரி ஓகே ஷாமியா புவியா ஆர்சிபிக்கு வராருன்னு போட்டோம், ஓகே முடிஞ்சு போச்சு. இந்த வாரம் ஷாமி ஆர்சிபிக்கு வராருன்னு போட்டுருவோம், அது ஒரு வியூஸ் போயிடும். ஆனால் இது சம்மந்தமே இல்லாமல் லாக்கி ஃபெர்குசன் எக்ஸிட் ஆகிறாரு அப்படிங்கிற விஷயமும் ட்ரெண்ட் ஆகிறது தான். டோட்டலாக ரொம்பவே சங்கடக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது எந்த விதமான 1% கூட அஃபிஷியல் சைட்லேருந்து இன்ஃபர்மேஷன் வரல. லாக்கி ஃபெர்குசன் கண்டிப்பாக ஆர்சிபியில் தான் இருக்க போகிறாரு. முகமது ஷமியின் ஆர்சிபி அப்படிங்கிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. இப்போ இருக்கிற அதே ஸ்குவாட் அப்படியே தான் ஐபிஎல் 2024 இருக்க போகுது. இது மாதிரி ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட நம்ப வேணாம். ஏன்னா நிறைய டிஎம்ஸ் எனக்கே வந்துருச்சு. கொஞ்சம் பார்த்து உஷாராக இருந்துக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன்.